Subspace topology. Let x, tau be a topological space and y be a subset of x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது x, tauங்கிறது ஒரு topological space அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் yன்றது subset of x அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது y subset of x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் த கலெக்ஷன், அப்போ அதில் வந்து சம் கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதை டவ் ஒய் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அந்த கலெக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் இன்டர்செக்ஷன் யூவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒய்ங்கிற இங்கே சப்செட் எடுத்தோம் இல்லையா, அந்த சப்செட்டை யூங்கிற எலமெண்ட்டோட இன்டர்செக்ட் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இன்டர்செக்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த கலெக்ஷன்ஸ் அதை வந்து ஒரு செட்டில் போடுறோம். அந்த செட்டை தான் டவ் ஒய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அந்த யூன்றது எங்கே இருக்கணும்னு பாருங்கள், பிலாங்ஸ் டு டவ். அப்போ யூன்றது என்னென்னா டவ்வில் இருக்குது. ஓகே, டேரெக்டாக கூட எடுத்துக்கலாம். யூன்றது டவ்வில் இருக்குது. அதே மாதிரி ஒய்ன்றது எங்கே இருக்கும்னாக்க எக்ஸில் இருக்கும். ஸோ டேரெக்டாகவே வந்துடுது. இதிலேருந்தே இது ரெண்டையும் கொண்டு வர முடியும். அப்போ இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய அந்த கலெக்ஷன்ஸ் டவ் ஒய் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டவ் ஒய்யை தான் என்னென்னு சொல்கிறாங்க பாருங்கள், ஈஸிய டோபாலஜி ஆன் ஒய். எதில் வந்து டோபாலஜின்னு சொல்லலாம் அப்படின்னா அந்த சப்செட் எடுத்துக்கிட்டோம்ல, ஒய்ங்கிற சப்செட். ஓகே, ஸோ அந்த சப்செட்டில் டோபாலஜின்னு சொல்லிட்டு இந்த டவ் ஒய்யை டிஃபைன் பண்ண முடியும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் இந்த கண்டிஷனை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திஸ் டவ் ஒய் இஸ் கால்டு தி சப்ஸ்பேஸ் டோபாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த டவ் ஒய்க்கு நேம் கொடுக்குறாங்க சப்ஸ்பேஸ் டோபாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சப்ஸ்பேஸ் அப்படின்னு வந்தாவே சப்செட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட லிங்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எடுத்ததே ஒய் யார், சப்செட் தானே. ஸோ சப்செட்டுங்கிறது ஒரு டோபாலஜின்னு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டோபாலஜியை சப்ஸ்பேஸ் டோபாலஜின்னு சொல்லுவோம். இவ்வளோ தான் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த கண்டிஷன் அடிஷ்னலாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த ஒய் இருக்கு இல்லையா, அந்த ஒய்க்கு நேம் சொல்கிறாங்க பாருங்கள், சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த கலெக்ஷன்ஸை தான் வந்து சப்ஸ்பேஸ் டோபாலஜின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஒய்யை பார்த்தீங்கன்னா சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, பிரித்து பாருங்கள், இப்போ ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும் அப்படின்னா என் சப்செட் ஆஃப் ஆர்னு எடுக்கலாம் இல்லையா. ஓகே, என்னங்கிறது சப்செட் ஆஃப் ஆராக எழுத முடியும். அப்போ இதில் என்ன சொல்லலாம்னா இந்த எண்ணை வந்து சப்ஸ்பேஸ் டோபாலஜி அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என் இஸ் சப்ஸ்பேஸ் டோபாலஜி அப்படின்னு சொல்ல முடியும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த எண்ணுன்றது சப்செட் ஆஃப் ஆர், அதுதான் மெயின் ரீசன். ஓகேங்களா? ஸோ அதனால் எண்ணை வந்து சப்ஸ்பேஸ் டோபாலஜி அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, இதை இன்னொரு மீனிங்கில் சொல்லணும் அப்படின்னா டிஸ்கிரீட் டோபாலஜின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா ஆல்ரெடி. ஸோ அதுலேயும் வந்துடும், டிஸ்கிரீட் டோபாலஜிலையும் இதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்க முடியும். இதில் கீழே ஒரு லைன் பாருங்களேன், த ஓப்பன் செட்ஸ் ஆஃப் ஒய் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் ஆஃப் எக்ஸ் வித் ஒய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஓப்பன் செட்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் எடுத்துக்கிறாங்க. இந்த ஓப்பன் செட்ஸ் ஆஃப் ஒய்ன்றதை என்னென்னு வச்சுக்கிறேன்னா ஜஸ்ட்டு ஒரு ஒய் ஒன் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது எப்படி எழுத முடியுன்றதை சொல்கிறாங்க பாருங்களா, கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸ் ஆஃப் எக்ஸ் தான். அப்போ ஓப்பன் செட்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா ஓப்பன் செட்ஸையும் எடுத்துக்கணும், எடுத்து இன்டர்செக்ஷன் பண்ணணும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, இன்டர்செக்ஷன் ஆஃப். ஓகே, எதோட இன்டர்செக்ஷன் பண்ணணும்னா ஒய்யோட இன்டர்செக்ஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, சரிங்களா? எக்ஸில் உள்ள ஓப்பன் செட்ஸ் எடுத்துக்கணும், அதை ஒய்யோட இன்டர்செக்ஷன் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இன்டர்செக்ஷன் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு செட்டில் போட்டோம் அப்படின்னா அதை தான் ஓப்பன் செட்ஸ் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுறாங்க. அதை நம்ம ஜஸ்ட் ஒரு லெட்டர் ஒய் ஒன்னு வச்சு எடுத்துக்கிறோம். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஆக்சுவலி இந்த இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா இதை மீன் பண்ண மாதிரி தான் இங்கே வந்திருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் இதோட கொஞ்சம் லிங்க் பண்ணிக்கோங்க. இந்த ரிசல்ட் பாருங்கள், இந்த ரிசல்ட்டுமே சப்ஸ்பேஸ் டோபாலஜி இந்த டெஃபினேஷனை வச்சு தான் அப்படியே வந்திருக்கும். லெட்டர்ஸ் மட்டும் டிஃபர் ஆகிருக்கும். லெட் ஸ்கிரிப்ட் பி a பேசிஸ் ஃபார் தி டோபாலஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்கிரிப்ட் பிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டோபாலஜின்னு சொல்லிட்டாங்க, எதில், எக்ஸில். அதே மாதிரி ஒய் சப்செட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எடுத்த மாதிரியே தான் ஒய்ங்கிறது சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு தானே எடுத்தோம், அதே தான் இங்கேயும் மீன் பண்ணியிருக்காங்க. தென் ஸ்கிரிப்ட் பிஒய், இங்கே வந்து டவ் ஒய்ன்ற மாதிரி எடுத்தோமா, இங்கே ஸ்கிரிப்ட் பிஒய்ன்னு வருது. இதில் எப்படி இன்டர்செக்ஷன் வந்துச்சோ அதே மாதிரி தான் வரும். இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் இருக்குங்களா, ஜஸ்ட்டு பிளேஸ் மட்டும்தான் மாறி இருக்குது. ஸோ ஒய்க்கு ஒய் அப்படியே வருது. அடுத்து இங்கே யூன்னு இருக்குது, இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா பின்னு எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இங்கே ஸ்கிரிப்ட் பிங்கிறத பேசிஸாக எடுத்ததுனால இந்த மாதிரி பிங்கிறத இங்கே ஒரு எலமெண்ட்டாக எடுத்துக்கிறாங்க, சரிங்களா? அப்போ அந்த பிங்கிற எலமெண்ட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், பி பிலாங்ஸ் டு ஸ்கிரிப்ட் பி. அப்போ இந்த ஸ்கிரிப்ட் பியில் தான் யார் இருக்கும்னா இந்த பின்றது இருக்கும். ஓகே, பட் இங்கே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த யூன்ற எலமெண்ட்டாக எடுத்திருந்தாங்க. அந்த யூங்கிறது எங்கே இருக்கும்னாக்க இந்த டவுவில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அவ்வளோதான், லெட்டர்ஸ் தான் டிஃப்ரெண்ட். அப்போ இந்த ஸ்கிரிப்ட் பிஒய்யை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ் எ பேசிஸ் ஃபார் தி சப்ஸ்பேஸ் டோபாலஜி ஆன் ஒய்ன்னு சொல்லலாம். எக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒய்ன்னு சொல்லணும். என்ன ரீசன் அப்படின்னா இதில் சப்ஸ்பேஸ் டோபாலஜின்னு தானே டிஃபைன் பண்ணி சொல்கிறோம். ஓகேங்களா? இதில் யார் சப்செட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒய் தான் சப்செட். ஓகே, அதனால்
இந்த ஸ்கிரிப்ட் பிஒய்யை வந்து சப்ஸ்பேஸ் டோபாலஜி ஆன் ஒய்ன்னு தான் சொல்ல முடியும். ஓகேங்களா, என்ன சப்செட் எடுத்துக்கிறீங்களோ அதை வச்சு தான் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணி சொல்ல முடியும். அடுத்த ரிசல்ட் பாருங்கள், லெட் ஒய் பி எ சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அந்த ஒய்ன்றது எக்ஸில் சப்செட்டாக இருக்கும். அதாவது ஒய் சப்செட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒய் இஸ் ஓப்பன் இன் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒய்ன்றது எக்ஸில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஓப்பனாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஒய் இஸ் ஓப்பன் இன் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யூ இஸ் ஓப்பன் இன் ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ யூன்ற அந்த எலமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒய்யில் ஓப்பனாக இருக்குது. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி ஐடியா வச்சுக்கோங்க. தென் யூ இஸ் ஓப்பன் இன் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ யூன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன் எக்ஸ். ஜஸ்ட் இந்த சைக்கிளிக் ஆர்டர் சொல்லுவோம் இல்லையா, ஆரோ மார்க் வந்து இப்படி போட்டுக்கோங்க. ஓகே, ஏன்னா எக்ஸில் ஒய்ங்கிறது ஓப்பன். ஓகே, அப்போ எக்ஸ்லேருந்து தான் ஒய் வருதுன்ற மாதிரி இப்படி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஒய்யில் யூ வந்து ஓப்பன். ஓகேங்களா, அப்போ இங்கேருந்து இப்படி வர மாதிரி ஆரோ போட்டுக்கோங்க. ஓகே, அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்னா யூங்கிறது ஓப்பன் இன் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸில் இருக்கும். சரிங்களா, அப்போ கண்டிப்பாக அந்த எக்ஸில் யூங்கிற ஒரு ஓப்பன் எலமெண்ட் இருக்கும் அல்லது ஓப்பன் செட் இருக்கும் அப்படின்றது தான் இங்கே டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, சும்மா அந்த சைக்கிளிக் ஆர்டர் மாதிரி போட்டு கொண்டு வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு இங்கே கொண்டு வந்து எண்டிங் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இதில் இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னாவே ஓரளவு புரிஞ்சுக்க முடியும். இஃப் ஒய் இஸ் ஓப்பன் இன் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்டு யூ இஸ் ஓப்பன் இன் ஒய்ன்னு சொல்லிட்டாங்க. தென் யூ இஸ் ஓப்பன் இன் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஒரு சைக்கிளிக் ஆர்டர். அடுத்த ரிசல்ட் பாருங்கள், லெட் ஏ பி எ சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ் அண்டு பி பி எ சப்ஸ்பேஸ் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஏயில் வந்து யார் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஏங்கிறது ஒரு சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ ஏ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸில் இருக்குது. சரிங்களா, அதே மாதிரி பிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒய்யில் இருக்குது. பின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒய்யில் இருக்குது. தென் த ப்ராடக்ட் டோபாலஜி ஆன் ஏ கிராஸ் பி. அப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா இந்த ஏயையும் இந்த பியையும் ஜஸ்ட்டு ப்ராடக்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ எப்படி வரும்னு பாருங்கள், ஏ கிராஸ் பி அப்படின்னு வந்துடும் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா. then the product topology on A cross B is the same as the topology A cross B inherits as a subspace of X cross Y அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஏயும் பியும் நீங்கள் ஜஸ்ட்டு கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா அதாவது ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து என்னவா செயல்படும்னு சொல்லியிருக்காங்க, ஒரு சப்ஸ்பேஸாக செயல்படும், அதாவது சப்ஸ்பேஸ் டோபாலஜியாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கிராஸ் ஒய்யில். ஓகே, அப்போ எப்படி சொல்லலாம்னா ஜஸ்ட்டு சப்செட் ஆஃப் எக்ஸ் கிராஸ் ஒய் அப்படின்ற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதை தான் இங்கே மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்த ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். லெட் எக்ஸ் பி எ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் வித் டோபாலஜி டவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸுங்கிறது ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி டோபாலஜி பார்த்தீங்கன்னா டவ் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. இஃப் ஒய் இஸ் எ சப்செட் ஆஃப் எக்ஸ், இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒய்ன்றது சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு தான் எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்து பாருங்கள், த கலெக்ஷன் டவ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஓகே, இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்டர்செக்ஷன் யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த யூன்றது எங்கே இருக்குன்னா பிலாங்ஸ் டு டவ்வில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அந்த டோபாலஜி என்னவோ அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த டவ் ஒய் என்னன்னு சொல்லலாம் பாருங்கள். டவ் ஒய் இஸ் எ டோபாலஜி ஆன் ஒய் இஸ் கால்டு. அப்போ இதை வந்து என்னன்னு சொல்ல முடியும், இந்த டெஃபினேஷன் பார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சப்ஸ்பேஸ் டோபாலஜின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அதை வச்சு அப்படியே கொடுத்துருக்காங்க. வேறு ஒன்றும் அந்த டெஃபினேஷன் தான் இதை மீன் பண்ண மாதிரி வந்திருக்கும். ஓகே, ஸோ அப்போ எப்படி எடுத்துக்கலான்னு பாருங்கள். இங்கே ஒய்ன்றது என்னன்னு சொல்லிட்டாங்க, சப்செட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த டவ் ஒய்ன்றது டோபாலஜி ஆன் ஒய்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ கண்டிப்பாக இது என்னவாக தான் இருக்க முடியும் அப்படின்னா சப்ஸ்பேஸ் டோபாலஜியாக தான் இருக்க முடியும். அந்த சப்ஸ்பேஸ் டோபாலஜியோட டெஃபினேஷனையும் இதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், ரெண்டுமே சேமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அந்த டெஃபினேஷனை தான் அப்படியே ஒரு கொஷினாக மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான் கரெக்டு, த சப்ஸ்பேஸ் டோபாலஜி. இந்த சப்செட் வச்சே நீங்கள் ஐடியா பண்ணிக்கலாம். சரிங்களா, அடுத்து ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். பாலிடிஆர்பியில் கேட்டிருக்காங்க. லெட் ஒய் பி த சப்செட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்செட் கொடுத்துருக்காங்க. இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரில் இருக்கக்கூடிய ஒரு சப்செட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த ஒய்யை. ஓகேங்களா, அந்த ஒய்ன்றது என்ன வடிவத்தில் இருக்குங்கிறதும் கொடுத்துட்டாங்க. லெட் ஏ பி த 1 பாயிண்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 பாயிண்ட் செட் அப்படின்னாவே நமக்கு தெரியும் சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு செட். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் கீவேர்டாக வச்சுக்கலாம். ஓகே, 1 பாயிண்ட் செட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது 1 பாயிண்ட் செட்டாக இருந்துச்சுனாவே ஆப்ஷன் டி தான் கரெக்டு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா
இந்த சிங்கிள்டன் செட் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக எப்படி இருக்கும்னா ஓப்பனாக இருக்கும் சப்ஸ்பேஸ் டோபாலஜியில். அந்த சப்ஸ்பேஸ் டோபாலஜியோட டெஃபினேஷன் ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸை எழுத முடியும்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி வரும். ஓகேங்களா, அப்போ 1 பாயிண்ட் செட்டுனாவே ஓப்பனாக இருக்கும் சப்ஸ்பேஸ் டோபாலஜியில். சிம்பிளாக ஐடியா வச்சுக்கோங்க, ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். பட் நாட் ஓப்பன் இன் தி ஆர்டர் டோபாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டர் டோபாலஜியில் சிங்கிள்டன் செட் என்னவா செயல்படும் அப்படின்னாக்க க்ளோஸ்டாக செயல்படும். சரிங்களா, அதுதான் இங்கே நாட் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த சிம்பிளாக ஞாபகம் வச்சுட்டிங்கன்னாவே போதும், இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். இந்த 1 பாயிண்ட் செட் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, 1 பாயிண்ட் செட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓப்பன் இன் சப்ஸ்பேஸ் டோபாலஜியாக இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி க்ளோஸ்டு இன் தி ஆர்டர் டோபாலஜியாக இருக்கும். ஓகே, ஸோ இதை ஜஸ்ட் ஞாபகத்தில் வச்சிட்டிங்கன்னா போதும். க்ளோஸ்டு செட்ஸ் அப்படின்னா என்னென்னு பாருங்கள். லெட் எக்ஸ் கமா டவு பி எ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எ சப்செட் ஏ சப்செட் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு சப்செட் எடுத்துக்கிறாங்க, அதுதான் ஏ. அது எப்படி இருக்குன்னா எக்ஸுங்கிற அந்த செட்டுக்கு சப்செட்டாக இருக்குது, அப்படி இல்லைனா ஈக்குவலாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க. அப்போ இந்த சப்செட் ஏ வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா க்ளோஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ அப்படின்னு பாருங்களேன், இஃப் எக்ஸ் மைனஸ் ஏ பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், ஓப்பனாக இருக்கணுமா. அதாவது காம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஏயோட காம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த வேல்யூ வந்து என்ன அப்படின்னா ஓப்பனாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ சிம்பிள் டெஃபினேஷன் தான், ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் கிடையாது. ஒரு சப்செட் எடுத்துக்கிறோம், அந்த சப்செட்டை வந்து பெரிய செட்லேருந்து சப்ராக்ட் பண்ணிடுறோம். சரிங்களா, சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த சப்ராக்ட் பண்ணி கிடைக்கிது இல்லையா, அதுதான் காம்ப்ளிமெண்ட் வேல்யூன்னு சொல்லுவோம். அந்த காம்ப்ளிமெண்ட் ஓப்பனாக இருக்கணும், இருந்துச்சு அப்படின்னா அந்த சப்செட்டை வந்து க்ளோஸ்டுன்னு சொல்கிறோம். சரிங்களா, ஆப்போசிட்டாக உள்ள மாதிரி ஐடியா வச்சுக்கோங்க. ஒன்று க்ளோஸ்டுனா இன்னொன்று ஓப்பன்னு அர்த்தம். இதை தான் சிம்பிள் ஃபார்மில் எழுதியிருக்காங்க. ஏ சப்செட் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் க்ளோஸ்டு. அதாவது ஏ தான் க்ளோஸ்டுன்னு சொல்கிறோம், க்ளோஸ்டு செட் அப்படின்னு சொல்கிறோம். எப்போ அப்படின்னா இஃப் எக்ஸ் மைனஸ் ஏ பண்ணிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்னா ஓப்பனாக இருக்கணும். அந்த ஓப்பன் சொல்லாமல் டேரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ் மைனஸ் ஏ பிலாங்ஸ் டு டவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இன் ஆர் வித் ஸ்டாண்டர்ட் டோபாலஜி, அதாவது ஆரில் எடுத்துக்கிறாங்க. என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டோபாலஜியை தான் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ ஏ கமா பிங்கிறது க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் நம்பர் லைன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஏன்றது இந்த இடத்துல இருக்குது, அதே மாதிரி பிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா, அப்போ இந்த இன்டர்வல்னு அர்த்தம். அதை வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க, க்ளோஸ்டுன்னு சொல்கிறாங்க. இந்த இன்டர்வலை வந்து க்ளோஸ்டுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அப்போ கண்டிப்பாக என்ன ப்ரூஃப் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா மொத்தம் ஆறிலேருந்து, ஓகேங்களா, இந்த ஏ கமா பி இருக்கு இல்லையா, ஏ கமா பி இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இது என்னவாக இருக்கணும், ஓப்பனாக இருக்கணும். சரிங்களா, அதானே கான்செப்ட். இந்த டெஃபினேஷன் படி பார்த்தீங்கன்னா இதுதான் கான்செப்ட். ஓகே, ஏன்னா நான் இதை வந்து க்ளோஸ்டுன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ கண்டிப்பாக இந்த இதோட காம்ப்ளிமெண்ட் வேல்யூ, அதாவது ஆர் மைனஸ் ஏபி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ஓப்பனாக இருக்கணும். ஓகே, அப்போ இதுக்கான அந்த ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். அப்போ இதோட காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா மொத்த நம்பர் லைன் தெரியும், மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. அப்போ இதில் ஏபியோட அந்த காம்ப்ளிமெண்ட் வேல்யூ எடுக்க போகிறோம். அப்படின்னா இதை விட்டுட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் வந்து இந்த ஆர் மைனஸ் ஆஃப் ஏபி அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ன வரும்னு பாருங்கள், மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஏன்னு வரும். ஏங்கிறது க்ளோஸ்டு இன்டர்வலில் இருக்குது இந்த இன்டர்வலில் வரும்போது. ஏன்னா இங்கே எடுத்துருக்கதே பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டில் எடுத்திருக்கோம். அப்போ கண்டிப்பாக இங்கே எழுதும்போது ஓப்பனில் தான் எழுதணும். இன்ஃபினிட்டி வந்துச்சுனாவே ஓப்பன் தான். சரிங்களா, இது ஒன்று. அடுத்தது பாருங்கள், யூனியன் ஜஸ்ட்டு இந்த இன்டர்வல் அதே மாதிரி இந்த இன்டர்வல் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதை விட்டுறணும், விட்டுட்டு பேலன்ஸ் உள்ளதை இங்கே எழுதணும். அப்போ இங்கே எழுதும்போது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா பிங்கிறது ஓப்பன் இன்டர்வலில் வரும். ஏன்னா இங்கே பிங்கிறது க்ளோஸ்டாக இருக்கிறதுனால இந்த இன்ஃபினிட்டின்றது ஓப்பன் இன்டர்வலில் வந்துடும். சரிங்களா, இது என்னவாக தான் இருக்கும், கண்டிப்பாக ஓப்பனாக தான் இருக்கும். இதை பார்த்ததுமே சொல்லிடலாம், ஓப்பன் இன்டர்வல் தான் இருக்குது. சரிங்களா, அப்போ கண்டிப்பாக இது வந்து ஓப்பனாக தான் இருக்கும். ஓகே, அப்போ இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ கமா பி இருக்கு இல்லையா, அதோட காம்ப்ளிமெண்ட். ஓகே, அதே மாதிரி அடுத்ததும் பாருங்கள், க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா இன்ஃபினிட்டி இஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக இதோட காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னாக்கா அது ஓப்பனாக இருக்கணும். ஓகே, அப்போ இதோட காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா இதே நம்பர் லைன் வச்சே நம்ம எடுத்துக்கலாம். அவங்க எதுலேருந்து எடுத்துக்கிறாங்க பாருங்கள், ஏ டு இன்ஃபினிட்டின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்பர் லைன் வச்சு எடுத்திங்கன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, ஏன்றது சும்மா அந்த இடத்துல இருக்க மாதிரி வச்சுக்கலாம். அப்போ ஏங்கிறது க்ளோஸ்ட் இன்டர்வலில் இருக்குது. அப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக எடுத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். சரிங்களா, அப்போ இந்த ஏ கமா இன்ஃபினிட்டி இருக்கு இல்லையா, இதோட காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா அதை விட்டுட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதான். ஓகேங்களா, அப்போ எப்படி வரும்னு பாருங்கள், ஆர் மைனஸ் ஏ கமா இன்ஃபினிட்டி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இதிலேருந்து இது வரைக்கும். சரிங்களா, இந்த ஏரியா தான். ஆனால் ஏ எடுத்துக்கக்கூடாது, ஏன்னா ஏ வந்து இங்கே எடுத்துக்கிட்டாங்க, ஸோ இங்கே எடுக்கக்கூடாது. அப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு
என்ன வந்துடும்னா ஜஸ்ட்டு ஏன்னு வந்துடும் ஓப்பன் இன்டர்வலில். ஓகேங்களா? அப்போ இதோட காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம், எப்படி வந்துருச்சு பாருங்கள், ஓப்பன் இன்டர்வலில் வந்துருச்சு. அப்போ இது என்னென்னா ஓப்பன்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி தான் அடுத்ததும் -∞, ஏன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே இதுக்கு ஆப்போசிட் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதே மாதிரி நம்பர் லைன் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக வர்ற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ கண்டிப்பாக இதோட காம்ப்ளிமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா, ஓகே, இதோட காம்ப்ளிமெண்ட் எடுத்திங்கன்னா அது ஓப்பன் இன்டர்வலில் வரும், அதாவது ஓப்பன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இதை வந்து க்ளோஸ்டுன்னு சொல்லிடலாம். இதே மாதிரி ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பாருங்களா, க்ளோஸ்டு இன்டர்வல் ஒரு பக்கம் இருக்குது ஏக்கு. சரிங்களா? பியில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்டர்வல் இருக்குது. ஓகே, பட் ரெண்டுமே நம்பர்ஸ் இருக்க மாதிரி தான். ஏபின்னாவே ஏதோ நம்பர்ஸ்ன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? இன்ஃபினிட்டிலாம் இல்லை, ஏதோ நம்பர்ஸ்ன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே மிங்கிள் ஆன மாதிரி அந்த சிம்பிள் வரக்கூடாது. ஓகே, ஒரு பக்கம் வந்து க்ளோஸ்டு, இன்னொரு பக்கம் ஓப்பன், அந்த மாதிரி வரக்கூடாது. இங்கேயும் பாருங்கள் அப்படியே ஆப்போசிட்டாக வந்திருக்க மாதிரி இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சு அப்படின்னா நெய்தர் ஓப்பன் நார் க்ளோஸ்டுன்னு சொல்லணும். அதாவது ஓப்பன்னு சொல்ல முடியாது, க்ளோஸ்டுன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? அதுதான் இங்கே மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இன் ஆர் ஸ்கொயர் எக்ஸ் கிராஸ் ஒய், இந்த ஸ்கொயர் வந்துச்சுனாவே கண்டிப்பாக டபுள் வேரியபிள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் மாடலில் வரும். ஓகேங்களா? அதெல்லாம் கொஞ்சம் அவ்வளோ ஐடியா வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ் கிராஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறாங்க அந்த செட்டில் உள்ள எலமெண்ட்ஸை. இந்த எக்ஸ் கிராஸ் ஒய் பிலாங்ஸ் டு எப்படி இருக்குன்னா ஆர் கிராஸ் ஆராக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் எக்ஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0, அதே மாதிரி ஒய்ன்றதும் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் வந்து என்னவா இருக்குன்னாக்க க்ளோஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இதை வந்து நம்ம க்ளோஸ்டுன்னு சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக இதோட காம்ப்ளிமெண்ட் எடுத்தோன்னா அதை ஓப்பன்னு சொல்லணும். சரிங்களா? அப்போ இதுக்கு ஜஸ்ட்டு நம்பர் லைனில் டினோட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ எக்ஸு ஒய்ன்றது ஜஸ்ட் இந்த பக்கமே இருக்க மாதிரி நான் எடுத்துக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான். இப்போ எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம். எக்ஸுங்கிறது என்ன கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0 தானே. அப்போ இப்படி வந்துடுது, 0ன்ற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஏரியான்னு அர்த்தம். எக்ஸு கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0னா அப்போ இந்த சைடு ஃபுல்லாக அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இதோட காம்ப்ளிமெண்ட் எழுதணும் அப்படின்னா எப்படி எழுத முடியும்? இங்கே -∞ இருக்க போது, இங்கே +∞ இருக்க போது. அப்போ இதோட காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா இதை விட்டுறணும், பேலன்ஸ் உள்ளது தான். அப்போ எப்படி வரும்? -∞லேருந்து 0ன்னு எழுதலாம். பட் இந்த 0க்கு என்ன போடணும்? ஓப்பன் இன்டர்வல் தான் போடணும். ஏன்னா இங்கே வந்து 0ன்றது எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் ஓப்பன் இன்டர்வல் போடணும். இந்த சைடு ஓப்பன். ஓகே, அப்போ இந்த எக்ஸுக்கு நம்ம வச்சு பார்க்கும்போது சரிங்களா, அந்த கொடுத்துருக்க கண்டிஷனில் இதோட காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அது எப்படி வந்துடுது? ஓப்பனாக வந்துடுது. அது ஓப்பன் ப்ராக்கெட்டில் தானே இருக்குது. ஸோ ஓப்பன் அப்படின்னு சொல்லிடலாம். இதே மாதிரி தான் ஒய்க்கும் ஜஸ்ட் இதே மாதிரி ஒரு நம்பர் லைன் போட்டுக்கோங்க. போட்டிங்க அப்படின்னாக்கா இதே சேம் தான். ஒய் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0, அதாவது எக்ஸுக்கு பதிலாக ஒய்ன்ற மாதிரி எடுத்துக்கங்க, அவ்வளோதான். அப்போ இதுக்கு நீங்கள் அந்த காம்ப்ளிமெண்ட் கொண்டு வந்தீங்க அப்படின்னாலுமே அது எப்படி தான் இருக்கும்? ஓப்பனாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த கான்செப்ட் வச்சு நம்ம எடுக்கும்போது ஓகேங்களா, இதோட காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் கிடைக்குது. சரிங்களா? அப்படின்னா கண்டிப்பாக இது என்னவாக இருக்கும் அப்படின்னா க்ளோஸ்டாக இருக்கும். இன் தி ஃபைனைட் காம்ப்ளிமெண்ட் டோபாலஜி ஆன் எக்ஸ், ஃபைனைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ இந்த ஃபைனைட்டுங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் ஒரு கீவேர்ட் மாதிரி தான். ஃபைனைட்டுன்னு வந்துச்சுனாவே கண்டிப்பாக க்ளோஸ்டு வரும். ஓகேங்களா? அதாவது பவுண்டட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த கான்செப்ட் மாடலில் வரும். ஸோ ஃபைனைட்னு வந்துச்சுன்னா க்ளோஸ்டு, அதை கொஞ்சம் கீவேர்ட் மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி எனி ஃபைனைட் செட் இதுலேயும் வந்திருக்குங்களா. ஸோ க்ளோஸ்டு அப்படின்னு வரும். ஓகே, ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த டிஸ்கிரீட் டோபாலஜி ஆன் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த யூனிட்டோட ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கோம். டிஸ்கிரீட் டோபாலஜி அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக அங்கே யாரும் இருக்கும் அப்படின்னா அந்த சப்செட்ஸில் பையின்றதும் இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம எக்ஸ் மைனஸ் பையின்னு பண்ணோன்னா, இப்போ பையை வந்து நம்ம ஓப்பன் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் அப்போ ஓப்பன் எடுத்தோன்னா எக்ஸ் மைனஸ் பை எடுத்தோம் அப்படின்னா என்ன வந்துடும்? உங்களுக்கு ரிமைனிங் உள்ள அந்த சப்செட்ஸ்லாம் கிடைக்கும். சரிங்களா? அதாவது இந்த பையை தவிர மீதம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்துடும். அதாவது பையோட காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நான் அந்த பைன்றதை வந்து ஓப்பன் எடுத்தேன் அப்படின்னா இந்த எக்ஸ் மைனஸ் பை என்னவாயிடும்? க்ளோஸ்டு அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஏன்னா இதோட காம்ப்ளிமெண்ட். ஓகே, ஸோ அப்போ க்ளோஸ்டு அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அந்த ரீசன்னால் உங்களுக்கு எப்படி வரும்னு பாருங்கள். டிஸ்கிரீட் டோபாலஜியில் எவ்ரி செட் இஸ் ஓப்பன் அஸ் வெல் அஸ் க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஓப்பனும் வரும், அதே மாதிரி க்ளோஸ்டும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது இன்னொரு மாதிரி நம்ம மீன் பண்ண முடியும். பையன்றதை நான் க்ளோஸ்டுன்னு எடுத்துக்கிட்டேன்னா எக்ஸ் மைனஸ் பை என்னன்னு சொல்ல முடியும்? ஓப்பன்னு சொல்ல முடியும். ஸோ ஆப்போசிட்டாகவும் சொல்ல முடியும். சரிங்களா? இந்த யூனிட்டோட ஸ்டார்டிங், அதாவது பேஜ் நம்பர் 1ல் இருக்கும். எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் கான்செப்ட்டு. ஸோ அதை மீன் பண்ண மாதிரி தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, நீங்கள் டிஸ்கிரீட் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, எவ்ரி செட் ஓகே ஓப்பன் அஸ் வெல் அஸ் க்ளோஸ்டு. ஓப்பனாகவும் இருக்கும், அதே மாதிரி க்ளோஸ்டாகவும் இருக்கும். ரெண்டையுமே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க டிஸ்கிரீட் டோபாலஜியில்.
கன்சிடர் த சப்ஸ்பேஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஒரு சப்ஸ்பேஸ் எடுத்துக்கிறாங்க, அதை தான் ஒய்ன்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஜஸ்ட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 1 இந்த மாதிரி க்ளோஸ்டு இன்டர்வல் எடுத்துருக்காங்க. யூனியன் 2,3ங்கிறது ஓப்பன் இன்டர்வலாக எடுத்துக்கிறாங்க. எதில் அப்படின்னா பிலாங்ஸ் டு ஆர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று இன் தி சப்ஸ்பேஸ் டோபாலஜி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் மெயின். ஓகேங்களா, சப்ஸ்பேஸ் டோபாலஜினாவே நம்ம அந்த ஓப்பன் இன்டர்செக்ஷன் சொல்லி பார்த்துருந்தோம், ஓப்பன் செட்ஸோட இன்டர்செக்ஷன் சொல்லி பார்த்துருந்தோம் டெஃபினேஷனில். ஓகே, அதை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஹியர் போத் 0,1 அண்டு 2,3 ஆர் க்ளோஸ்டு செட்ஸ் எதில் அப்படின்னா ஒயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதை வந்து டேரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்க முடிஞ்சாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இதை வச்சே நம்ம அந்த ப்ரூஃப் கொண்டு வர முடியும், எப்படி வந்து க்ளோஸ்டு செட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டையும் க்ளோஸ்டுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, கண்டிப்பாக இது ரெண்டோட காம்ப்ளிமெண்ட் என்னவாக இருக்கணும், ஓப்பனாக இருக்கணும். சரிங்களா, அதை தான் நம்ம கொண்டு வர போகிறோம். இதில் இந்த 0,1 இருக்கு இல்லையா, ஒயிலேருந்து எடுத்துக்கிறேன். ஓகே, 0,1 க்ளோஸ்டு இன்டர்வலாக எடுத்துக்கிறேன். இதை எப்படி எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1/2 அதே மாதிரி 3/2ன்னு வச்சுக்குவோம். இது எதில் எடுத்துக்கிறேன் அப்படின்னா பிலாங்ஸ் டு ஆர், அதாவது ரியல் நம்பரில் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஆர்னு தான் சொல்லியிருக்காங்க, ஸோ அதனால் ரியல் நம்பரில் எடுத்துக்கிறோம். இன்டர்செக்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒய். ஓகே, அப்போ இதுக்குள்ளே யார் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக 0,1ங்கிறது இதுக்குள்ளே இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி ஒயில் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0,1 இருக்கும், ஏன்னா ஒய்ன்றது இதுதான். ஓகே, அப்போ இதுலேயும் அந்த 0,1ங்கிறது இருக்கும், இதுக்குள்ளேயும் 0,1ன்னு இருக்கும். சரிங்களா, அப்போ ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0,1ன்னு வரும். ஓகே, ஆனால் நம்ம எதை எடுத்திருக்கோம்னு பாருங்கள், ஓப்பன் செட்ஸ் எடுத்திருக்கோம். அப்போ சப்ஸ்பேஸ் டோபாலஜியோட டெஃபினேஷன் படி ஓப்பன் செட்ஸ் எடுத்து இன்டர்செக்ஷன் பண்ணும்போது நமக்கு இந்த 0,1ன்னு கிடைக்குது. சரிங்களா, அப்போ இந்த மாதிரி கிடைச்சது அப்படின்னா இதை என்னன்னு சொல்லலாம், ஓப்பன் செட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சப்ஸ்பேஸ் டோபாலஜியோட டெஃபினேஷன் படி தான் இதை எழுதுகிறோம். சரிங்களா, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்டர்செக்ஷன் ஆஃப் ஓப்பன் செட்ஸாக எழுத முடிஞ்சு அப்படின்னா அந்த செட்டை வந்து ஓப்பன் செட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அந்த டெஃபினேஷன்லேயே லாஸ்ட்டாக ஒரு லைன் மாதிரி இருக்கும், செப்பரேட்டாக ஒரு லைன் இருக்கும், அந்த லைனோட மீனிங் தான் இது. ஓகேங்களா, அதை வச்சு தான் இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. இது ஒரு கான்செப்ட். அப்போ என்ன சொல்லிட்டோம், 0,1ங்கிறது ஓப்பன் செட்டுன்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா, அதே மாதிரி 2,3 இருக்கு இல்லையா, இது டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா ஓப்பனில் தான் இருக்குது. 2,3ங்கிறது பிலாங்ஸ் டு ஆர்னு எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஓப்பனாக தான் இருக்கும். இது பார்த்ததுமே சொல்லிடலாம், ஓப்பன் இன்டர்வலில் இருக்குது, ஸோ ஓப்பன் தான். இதுக்கு நீங்கள் ரியலில் வந்து ஓப்பன்னு ப்ரூஃப் கொண்டு வரணும் அப்படின்னா இதோட காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். தட் மீன்ஸ் 2,3க்கு காம்ப்ளிமெண்ட்னா ஜஸ்ட் ஒரு டேஷ் போடலாம், இல்லைனா சீன் போட்டுக்குவாங்க பவரில், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இதோட காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்ன வரும், நம்பர் லைன் ஃபிக்ஸ் பண்ணி எடுங்க. இப்போ நம்பர் லைன் ஃபிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது என்ன மாடல் வரும்னு பார்த்தீங்கன்னா R-2,3. ஓகேங்களா, இதை எப்படி எழுத முடியும்னு பார்த்தீங்கன்னா -∞ to +∞. நமக்கு 2ங்கிறது இங்கே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க, 3ங்கிறது இங்கே இருக்க மாதிரி வச்சுக்கோங்க, ஓப்பன் இன்டர்வலில் இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த ஏரியாவை விட்டுட்டு பேலன்ஸ் உள்ளது தான் நம்ம காம்ப்ளிமெண்ட்டில் எழுதணும்னு அர்த்தம். அப்போ எப்படி வரும்னு பாருங்கள், -∞ ஓப்பன் இன்டர்வல், இங்கே 2 வந்து ஓப்பனில் இருக்கா, அப்போ இங்கே எழுதும்போது 2 வந்து க்ளோஸ்டாக எடுத்துக்கணும். ஓகே, யூனியன், அடுத்து 3 வந்து ஓப்பனில் இருக்குது. சரிங்களா, இதை வச்சு கூட ஐடியா பண்ணிக்கோங்க. அப்போ 3 வந்து நம்ம இங்கே எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்னா க்ளோஸில் எடுக்கணும், ∞ வரைக்கும். ஓகே, அப்போ இது என்னென்னு வந்துடுது பாருங்கள், உங்களுக்கு க்ளோஸில் வந்துடுதுங்களா. இது என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம், யாருக்கு, இதுக்கு காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம்னா அது க்ளோஸ்டாக வருது. ஓகேங்களா, அப்போ கண்டிப்பாக இந்த இது என்னவாக இருக்க முடியும், தட் மீன்ஸ் இது என்னவாக இருக்க முடியும்னா ஓப்பனாக தான் இருக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஒரிஜினல் ப்ரூஃப். ஓகே, ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்லைனா டேரெக்டாக கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சாலும் வச்சுக்கலாம். ஓப்பன் இன்டர்வல் இருக்குது, ஸோ ஓப்பன்ற மாதிரி கூட கொஞ்சம் டேரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம இந்த இன்டர்வலையும் அதே மாதிரி இந்த இன்டர்வல் இருக்கு இல்லையா, ரெண்டையுமே என்னன்னு சொல்லிட்டோம், ஓப்பன்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா, நமக்கு இங்கே என்னென்னா இது ரெண்டுமே க்ளோஸ்டுன்ற மாதிரி வரணும். ஓகே, அதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பாருங்கள். இப்போ ஜஸ்ட் இந்த 0,1 இருக்கு இல்லையா, அதை வச்சே எடுத்துக்குவோம். 0,1 ரெண்டுமே க்ளோஸ்டு இன்டர்வலில் இருக்குது. ஓகே, இதோட காம்ப்ளிமெண்ட் எடுக்க போகிறேன், சீனே வச்சுப்போம், காம்ப்ளிமெண்ட் எடுக்க போகிறேன். இந்த காம்ப்ளிமெண்ட்டை எதில் எடுக்கணும்னா நான் ஒயில் எடுக்க போகிறேன். ஆக்சுவலி நான் ஆரில் வச்சு தான் நீங்கள் சொல்லியிருந்தோம், இப்போ ஒயில் தான் வச்சு எடுக்க போகிறோம் இந்த கான்செப்ட் படி, ஏன்னா ஒயின்னு தான் நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒயில் வந்து நான் காம்ப்ளிமெண்ட் கொண்டு வர போகிறேன், அதாவது 0,1க்கு. ஓகேங்களா, அப்போ 0,1ஓட காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா யார் வரும்னு பாருங்கள், ஜஸ்ட்டு இதை விட்டுறணும், இதில் ஒயில் பேலன்ஸ் என்ன இருக்கும், இதை விட்டுறணும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்னா 2,3 தான். அப்போ 2,3. ஓகே, ஓப்பன் இன்டர்வலாக இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இதை வந்து என்னன்னு சொல்லி மீன் பண்ணியிருந்தோம், ஓப்பன்னு சொல்லியிருந்தோம். அதாவது 0,1 க்ளோஸ்ட் இன்டர்வலை ஓப்பன் சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஓகேங்களா, அப்போ அதோட காம்ப்ளிமெண்ட் எடுத்துறோம். ஓகேங்களா, அந்த காம்ப்ளிமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா யார் வரான்னு பாருங்கள், இந்த 2,3 வருது.
அப்போ இது வந்து ஓப்பனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது என்னவாக தான் இருக்கணும், க்ளோஸ்டாக தான் இருக்கணும் டெஃபினிஷன் படி. ஓகேங்களா? அப்போ இது வந்து நம்ம க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லிடலாம். ஒன்று முடிஞ்சிங்களா? இதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா 2,3க்கு எடுக்க போகிறோம். இப்போ 2,3யை நம்ம என்னன்னு சொல்லியிருந்தோம், சப்ஸ்பேஸ் டோபாலஜியில் 6 வச்சு சொல்லும்போது 2,3ங்கிறது ஓப்பன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இப்போ இதோட காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும் ஒயில். ஓகே, அப்போ 2,3யை மட்டும் விட்டுறணும். பேலன்ஸ் யார் எடுத்துக்கணும், 0,1 எடுத்துக்கணும். இப்போ இந்த 2,3ங்கிறது நம்ம என்னென்னு பார்த்துருந்தோம், ஓப்பன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? அப்போ ஒரு இன்டர்வல் இருக்குது அல்லது ஒரு செட் இருக்குது, அது வந்து ஓப்பனாக இருக்குது. அதோட காம்ப்ளிமெண்ட் கண்டிப்பாக என்னவாக இருக்க முடியும், ஸோ க்ளோஸ்டாக தான் இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ டெஃபினேஷன் படி இந்த மாதிரி மீன் பண்ண முடியும். ஸோ இந்த கான்செப்ட்னால 0,1 அண்டு 2,3 வந்து க்ளோஸ்டு செட்ஸ் ஆஃப் ஒய்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அவங்க ஒய்யை வச்சு தான் கேட்டிருக்காங்க, அதனால் க்ளோஸ்டு செட்ஸ்ன்னு வந்துடும். ரிசல்ட் பாருங்கள். லெட் எக்ஸ் பி அ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பை அண்ட் எக்ஸ் ஆர் க்ளோஸ்டு. அப்போ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ்னு வந்து அதில் எம்டி செட்டும் அந்த ஹோல் செட் இருக்கு இல்லையா, எக்ஸ் ரெண்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா க்ளோஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அது மாதிரி செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ஆர்பிட்ரரி இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோஸ்டு செட்ஸ். நீங்கள் எடுத்துக்கிறதே எது தான் எடுத்துக்கிறீங்க, க்ளோஸ்டு செட்ஸ் தான் எடுத்துக்கிறீங்க. சரிங்களா? அதை எல்லாத்தையுமே இன்டர்செக்ஷன் பண்ணுறீங்க. ஓகே, இன்டர்செக்ஷன் பண்ணிங்கன்னா கிடைக்கிறது என்ன தான் கிடைக்கும், ஒரு க்ளோஸ்டு செட்டு தான் கிடைக்கும். ஓகேங்களா? இதை வச்சே நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். அதேமாதிரி ஃபைனைட் யூனியன் ஆஃப், இது ஆக்சுவலி ரியலில் வரும். இதே கான்செப்ட் தான் அப்படியே ரியலில் வரும். அங்கே கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்துருப்போம். சரிங்களா? அதை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. ஃபைனைட் யூனியன் ஆஃப் க்ளோஸ்டு செட்ஸ் இஸ் க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயும் யாரை தான் எடுத்து யூனியன் பண்ணுறாங்கன்னா க்ளோஸ்டு செட்ஸை தான் எடுத்து யூனியன் பண்ணுறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு செட்டுன்னு கிடச்சிருது. ஓகேங்களா? இதெல்லாம் டேரெக்டாக எதிலேருந்து எடுக்கிறோமோ அதை வச்சே நம்ம ஆன்சர் கொண்டு வர முடியும். லெட் ஒய் பி அ சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஏ இஸ் க்ளோஸ்டு. ஏ வந்து என்னென்னு சொல்கிறாங்க, க்ளோஸ்டுன்னு சொல்கிறாங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயில். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ ஈக்குவல்ஸ் தி. அப்போ அந்த ஏ எப்படி எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஏ ஈக்குவல்ஸ் தி இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோஸ்டு செட்ஸ் ஆஃப் எக்ஸ் வித் ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதே பாருங்கள், லெட்டர் நோட்டேஷனில் இங்கே மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கோம். அதாவது ஏங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னா A1 இன்டர்செக்ஷன் ஒய். ஓகேங்களா? இதுதான் இங்கே சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. வித் ஒய்ங்கிறதுக்கு இந்த ஒய் வந்திருக்கு. ஓகேங்களா? இன்டர்செக்ஷனுக்கு இன்டர்செக்ஷன் வந்திருக்கு. அதேமாதிரி க்ளோஸ்டு செட் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க எக்ஸில் உள்ள க்ளோஸ்டு செட்ஸ். ஓகே, அதுதான் மீன் பண்ணியிருப்பாங்க. அப்போ எக்ஸில் உள்ள க்ளோஸ்டு செட்டாக யார் எடுத்துக்கிறாங்கன்னா A1ன்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ A1ங்கிற அந்த க்ளோஸ்டு செட்டை இன்டர்செக்ஷன் பண்ணுறாங்க ஒய்யோட. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இன்டர்செக்ஷன் பண்ணி கிடைக்கிறது தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிற செட்டு. அந்த ஏங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது எதில் க்ளோஸ்டாக இருக்கும்னா ஒயில் க்ளோஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா யாரோட இன்டர்செக்ஷன் பண்ணுறோன்னா ஒயில் வந்து இன்டர்செக்ஷன் பண்ணுறோம், அதை ஒய்யோட இன்டர்செக்ஷன் பண்ணுறோம். அதனால தான் ஏ இஸ் க்ளோஸ்டு இன் ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபார் சம் க்ளோஸ்டு செட் ஏ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எடுத்துக்கிற அந்த சம் க்ளோஸ்டு செட் ஏ. சரிங்களா? அதுக்கு தான் இது வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஏங்கிறதும் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸில் இருக்குது. எக்ஸுங்கிறது பெரிய செட். ஓகேங்களா? ஸோ அதில் இருக்கக்கூடிய சப்செட் தான் வந்து அந்த ஏ. அது வந்து க்ளோஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு டெஃபினேஷன் மாடல் தான் இது ஆக்சுவலி. லெட் ஒய் பி அ சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் உள்ள கான்செப்டே அப்படியே வர மாதிரி இருக்குது பாருங்கள். இஃப் ஏ இஸ் க்ளோஸ்டு இன் ஒய்ன்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து தென்னு போட்டு டெஃபினேஷன் மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. இங்கே வந்து தனியாக ஒரு தியரம் மாடலில் கொண்டு வராங்க. இஃப் ஏ இஸ் க்ளோஸ்டு இன் ஒய்ன்னு சொல்லிடுறாங்க. ஏன்றது க்ளோஸ்டாக இருக்குது எதில் அப்படின்னா ஒய்யில் இருக்குது. அண்டு ஒய் இஸ் க்ளோஸ்டு இன் எக்ஸ். ஒய் வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸில் க்ளோஸ்டாக இருக்குது. சரிங்களா? அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம், ஏ வந்து ஒய்யில் க்ளோஸ்டாக இருக்குது, ஒய் வந்து எக்ஸில் க்ளோஸ்டாக இருக்குது. அப்போ இந்த ஏ வந்து கண்டிப்பாக எதில் இருக்கும் அப்படின்னா க்ளோஸ்டு இன் எக்ஸ். அப்போ இந்த எக்ஸில் வந்து க்ளோஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த சைக்ளிக் ஆர்டர் மாதிரி கூட இதையும் ஐடியா வச்சுக்கலாம். சரிங்களா? அதில் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அப்போ ஏ இஸ் க்ளோஸ்டு இன் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு டோபாலஜிக்கல் ஸ்பேசஸ் எடுத்துக்கிறாங்க. ஏ இஸ் க்ளோஸ்டு இன் எக்ஸ். ஏ வந்து எதில் இருக்குன்னா எக்ஸில் க்ளோஸ்டாக இருக்குது. அதேமாதிரி பி இஸ் க்ளோஸ்டு இன் ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. பிங்கிறது எதில் இருக்குன்னா ஒய்யில் க்ளோஸ்டாக இருக்குது.
தென் ஏ கிராஸ் பி. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த ஏ இருக்கு இல்லையா, இதையும் இந்த பியையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறாங்க. அப்போ ஏ கிராஸ் பியை ப்ராடக்ட் பண்ணால் கண்டிப்பாக அது க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஏன்னா ஏயும் பியும் க்ளோஸ்டுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். ஸோ அதனால் ஏ கிராஸ் பி கண்டிப்பாக க்ளோஸ்டாக தான் இருக்கும். அப்போ ஏயும் பியும் எதில் இருக்குன்னு பாருங்கள். ஏங்கிறது எக்ஸில், பிங்கிறது ஒய்லன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏ கிராஸ் பி எதில் இருக்கும்னா இங்கே ப்ராடக்ட் வந்ததுனால இங்கேயும் ப்ராடக்ட் வந்துடணும், அவ்வளோதான். ஸோ இதை வச்சே நீங்கள் இது என்ன வருங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். அப்போ ஏ கிராஸ் பி இஸ் க்ளோஸ்டு இன் எக்ஸ் கிராஸ் ஒய்ன்னு வந்துடும். ஏயும் பியும் ஜஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த எக்ஸையும் இந்த ஒய்யையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு ப்ராடக்ட் பண்ணணும்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஐடியா வச்சுக்கலாம், ஈஸியாக ஞாபகத்தில் வந்துடும். இஃப் யூ இஸ் ஓப்பன் இன் எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. யூங்கிறது ஓப்பன் எதுலன்னா எக்ஸில். ஏ இஸ் க்ளோஸ்டு இன் எக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஏ பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அதே எக்ஸில். தென் ஃபஸ்ட்டு கண்டிஷன் கொண்டு வராங்க பாருங்கள். யூ மைனஸ் ஏ இஸ் ஓப்பன் இன் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. யூஸ்வலாக யூ மைனஸ் ஏன்னா யாரோட இது ஆன்சராக வரும் அப்படின்னு பாருங்கள். யூவில் உள்ளது தான் ஆன்சராக வரும். நம்ம செட்லெலாம் வந்து சப்ராக்ஷன் பண்ணி எடுப்போம் இல்லையா, ஓகே. ஸோ அந்த மாடல் தான். அப்போ யூ மைனஸ் ஏன்னா எதில் உள்ளது தான் நமக்கு ஆன்சராக கிடைக்கும்னா யூவில் உள்ளது தான் கிடைக்கும். சரிங்களா? அப்போ யூ வந்து யாருன்னு பாருங்கள், ஓப்பன். ஸோ அதனால் ஓப்பனுங்கிறது தான் ஆன்சராக வரும். ஓகே, நம்ம அந்த செட்ஸ் வச்செல்லாம் படிச்சிருப்போம். ஏ மைனஸ் பின்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா அந்த ஏயில் உள்ள எலமெண்ட்ஸ் தான் வரும், பியில் உள்ளதை விட்டுறணும். அதாவது சப்ராக்ட் பண்ணுற மீனிங் தான். சரிங்களா? எலிமினேட் பண்ணுற மாதிரி நினச்சிக்கோங்க. அப்போ ஏயில் உள்ளது தான் ஆன்சராக வரும். ஓகே, அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா யூவில் உள்ளது தான் ஆன்சர் வரும், யூ மைனஸ் ஏன்னா. அப்போ யூங்கிறது என்னவாக இருக்குது, ஓப்பனாக இருக்குது. அப்போ யூவில் உள்ள எலமெண்ட்ஸ் வரும்போது கண்டிப்பாக அது ஓப்பனாக தான் இருக்கும். சரிங்களா? அதே ஏ மைனஸ் யூ பண்ணிங்கன்னா இதில் என்ன ஆகிடும்னு பாருங்கள், யூவை எலிமினேட் பண்ணிடணும். அப்போ ஏயில் உள்ளது தான் ஆன்சராக வரும். அப்போ ஏயில் உள்ளது ஆன்சராக வந்துச்சுன்னா ஏன்றது என்னன்னு சொல்லியிருக்காங்க, க்ளோஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏயில் உள்ளது தான் ஆன்சராக வரும், அதாவது எலமெண்ட்ஸ் வந்து ஆன்சராக வரும். அப்போ ஏ என்னன்னு சொல்லலாம், க்ளோஸ்டுன்னு சொல்லலாம். சரிங்களா? இங்கே என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், அதை வச்சே நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அடுத்த ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். இஃப் ஒய் இஸ் ஏ சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதை பேஸ் பண்ண மாதிரி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வச்சு பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஒய்ங்கிறது சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸா, ஸோ அதே தான் வந்திருக்கு. தென் எ செட் ஏ இஸ் க்ளோஸ் இன் ஒய். இதுலேயும் பாருங்கள், தென் ஏ இஸ் க்ளோஸ் இன் ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயும் அதே தான் வந்திருக்கு, ஏ இஸ் க்ளோஸ்டு இன் ஒய்ன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் வந்திருக்குங்களா? அப்போ அந்த ஏயை வந்து எப்படி எழுத முடியும்னு பாருங்கள். ஏ ஈக்குவல்ஸ் தி இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோஸ்டு செட் ஆஃப் எக்ஸ் வித் ஒய்ன்னு சொல்லியிருந்தாங்களா, அப்படியே அதே தான் வருது. சரிங்களா? அதாவது இந்த கான்செப்ட் வச்சு இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ இதுக்கு ஆப்ஷன் ஏ செக் பண்ணி பாருங்களா. அந்த ஏ எப்படி எழுதலாம், ஏ தான் க்ளோஸ்டுன்னு சொல்கிறோம். ஏ எப்படி எழுதலாம், ஏ ஈக்குவல்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி ஒய் இன்டர்செக்ஷன், இங்கே ஒய் வந்திருக்குங்களா, ஸோ ஒய் வந்திருக்கு, சும்மா பிளேஸ் மாறி இருக்குது, அவ்வளோதான். ஒய் இன்டர்செக்ஷனுக்கு இன்டர்செக்ஷன் வந்துருச்சு. இங்கே ஏ ஒன்றுன்னு வந்திருக்கு. இந்த ஏ ஒன்றுங்கிறது யாருன்னு சொன்னோம், எக்ஸில் உள்ள க்ளோஸ்டு செட்ஸ். சரிங்களா? அப்போ இங்கே ஏ ஒன் வராமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ் மைனஸ் யூன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த யூன்றது என்னன்னு நமக்கு தெரியாது. மேபி அது எப்படி இருக்கலாம்னா ஓப்பனாக இருக்கலாம் அல்லது க்ளோஸ்டாக இருக்கலாம். ஓகேங்களா? டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் எக்ஸும் பையும் என்னென்னு பார்த்துருந்தோம். இப்போ ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பார்த்துருந்தோம் இல்லையா, எக்ஸும் பையும் எப்படி இருக்கும்னா க்ளோஸ்டுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். சரிங்களா? அந்த பாயிண்ட் இதில் கொஞ்சம் மிங்கிள் ஆகும். ஓகே, அப்போ நான் அந்த எக்ஸுங்கிறது க்ளோஸ்டு. அப்போ எக்ஸ் மைனஸ் யூ என்னவாக தான் இருக்கும், எக்ஸில் உள்ளது தானே ஆன்சராக வரும். ஓகேங்களா? அப்போ எக்ஸில் உள்ளது ஆன்சராக வந்துச்சுன்னா எக்ஸுங்கிறது க்ளோஸ்டு. ஓகே, அப்போ எக்ஸ் மைனஸ் யூவும் என்னவாக தான் இருக்கும், க்ளோஸ்டாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த கான்செப்டில் வரும். ஓகே, அப்போ இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டுன்னு அர்த்தம். ஜஸ்ட் இது க்ளோஸ்டுங்கிறதுக்காக தான் இதை போட்டு காமிக்கிறேன். ஓகே, இது க்ளோஸ்டு. ஓகே, இது யாருக்கு ஈக்குவல் அப்படின்னா இந்த ஏ ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவல். அதாவது க்ளோஸ்டு செட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இங்கே. சரிங்களா? அப்போ இந்த எக்ஸ் மைனஸ் யூன்றது க்ளோஸ்டு. ஓகே, ஒய்ன்றது ஆல்ரெடி க்ளோஸ்டில் தான் வரும். சரிங்களா? இங்கே உள்ள கான்செப்ட் படி. அப்போ ரெண்டையும் இன்டர்செக்ட் பண்ணோன்னா அது யாருக்கு ஈக்குவலாக இருக்கும்னா ஏக்கு ஈக்குவலாக இருக்கும். ஜஸ்ட் இதோட மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட்.